இந்த வீடியோல புதுசா இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 2 வேர்ட் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். சந்தோஷமா இரு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா be happy. be happy அப்படின்னு சொல்லலாம். கவனமா இரு அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா be careful. be careful அப்படின்னு சொல்லலாம். வேகமா வா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா come fast. come fast அப்படின்னு சொல்லலாம். இத பண்ணு இல்லனா இத செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இத இங்கிலீஷ்ல do it. do it அப்படின்னு சொல்லலாம். நல்லா சாப்பிடு அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல eat well. eat well அப்படின்னு சொல்லலாம். உள்ள வா இல்லனா உள்ளே வா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல get in. get in அப்படின்னு சொல்லலாம். வெளியே போ இல்லனா வெளியே போ அப்படிங்கறத இங்கிலீஷ்ல get out. get out அப்படின்னு சொல்லலாம். தயாராகு இல்லனா ரெடி ஆகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இத இங்கிலீஷ்ல get ready. get ready அப்படின்னு சொல்லலாம். நேரா போ அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல go straight. go straight அப்படின்னு சொல்லலாம். கையை தூக்கு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல hands up. hands up அப்படின்னு சொல்லலாம். சீக்கிரமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத இங்கிலீஷ்ல hurry up. hurry up அப்படின்னு சொல்லலாம். எத்தனை அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா how many. how many அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்னால முடியும் அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா I can. I can அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா I know. I know அப்படின்னு சொல்லலாம். அமைதியா இரு இல்லனா சைலண்டா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா keep quiet. keep quiet அப்படின்னு சொல்லலாம். முட்டி போடு அப்படின்றத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா kneel down. kneel down அப்படின்னு சொல்லலாம். இங்க K வந்து நமக்கு சைலண்டா வரும். சோ kneel down. கவனமா கேளு அப்படிங்கறத நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா listen carefully. listen carefully அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா no problem. no problem அப்படின்னு சொல்லலாம். இத இழு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா pull it. pull it அப்படின்னு சொல்லலாம். நல்லா விளையாடு அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னா play well. play well அப்படின்னு சொல்லலாம். எலும்பு இல்லனா எழுந்திரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படின்னா stand up. stand up அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.